தொடர்ந்து இந்த தருணத்திற்கான தலைப்புச் செய்திகளை நாம் பார்க்கலாம். கீழடி அறிக்கையை தடுப்பதற்கு மத்திய அரசு குட்டிக்கரணங்கள் போடுவது ஏன்? பாஜக கூட்டணிக்கு வந்த பின்பு ஊழல்வாதிகள் வாஷிங் மெஷினில் வெளுப்பது எப்படி என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சரமாரி கேள்வி. பாஜகவின் தேர்தல் வெற்றிக்காக மக்களின் வாக்குகளை பறிக்கும் வாக்கு திருட்டை ஆதரிப்பது ஏன் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி. எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் ஆளுநர்களை வைத்து குழப்பம் விளைவித்து என்ன சாதிக்கப் போகிறீர்கள் என்றும் காட்டம். திருச்சியில் அமையவுள்ள தந்தை பெரியார் உலக கட்டுமான பணிகளுக்கு 1,70,00,000 ரூபாய் நிதி திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணியிடம் நேரில் வழங்கினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 2,000 ரூபாய் குறைந்து 95,600 ரூபாய்க்கு விற்பனை. நேற்று சவரனுக்கு 2,400 ரூபாய் அதிகரித்த நிலையில் இன்று 2,000 ரூபாய் குறைந்திருப்பதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் உருவானது காற்றழுத்த தாழ்வு பகுதி. அடுத்த 2 நாட்களில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக தென்காசி குற்றால அருவிகளில் காட்டாற்று வெள்ளம். கடைப்பகுதிகளுக்குள்ளும் வெள்ள நீர் கரை புரண்டு ஓடியதால் வியாபாரிகள் செய்வதறியாது தவிப்பு. தேனி மாவட்டத்தில் விடிய விடிய கொட்டித் தீர்த்த கனமழையால் கொட்டக்குடி ஆற்றில் சீறி பாய்ந்த காட்டாற்று வெள்ளம். ஆற்றின் இரு கரைகளையும் தாண்டி கரையோரத்தில் உள்ள தோட்டங்களுக்குள்ளும் புகுந்த வெள்ளத்தால் விவசாயிகள் வேதனை. தேனி மாவட்டத்தில் பெய்த தொடர் கனமழை காரணமாக சுருளி அருவியில் கடும் வெள்ளப்பெருக்கு. தொடர் வெள்ளப்பெருக்கு காரணமாக அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம். தேனி மாவட்டத்தில் நீர்பிடிப்பு பகுதிகளில் விடிய விடிய கொட்டித் தீர்த்த கனமழையால் வைகை ஆற்றில் பயங்கர வெள்ளம். ஆற்றங்கரையோர தோட்டங்களை சூழ்ந்த வெள்ள நீரால் விவசாயிகள் வேதனை. தொடர் கனமழையால் வைகை அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 13,000 கனஅடியாக அதிகரிப்பு. எந்த நேரத்திலும் அணை நிரம்ப வாய்ப்பிருப்பதால் கரையோரம் வசிக்கும் பொதுமக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. தொடர் கனமழையால் தேனி சின்ன தேவி குளத்தில் கோழி பண்ணைக்குள் புகுந்த வெள்ளம். வெள்ள நீரில் மூழ்கி 10,000த்திற்கும் மேற்பட்ட பிராய்லர் கோழிகள் உயிரிழப்பு. தூத்துக்குடி கோரம்பள்ளம் குளத்தில் இருந்து 1,500 கன அடி தண்ணீர் வெளியேற்றம். கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. விருதுநகர் மாவட்டத்தில் வெளுத்து வாங்கி வரும் தொடர் கனமழை. ராஜபாளையம் ஐயனார் கோவில் ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு. கேரளாவின் பல்வேறு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் மக்கள் கடும் அவதி. பல்வேறு இடங்களில் வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்ததால் பொதுமக்கள் சிரமம். கேரள மாநிலம் இடுக்கியில் கனமழை காரணமாக ஆற்றில் அடித்து செல்லப்பட்ட வேன். வேனில் யாரும் இல்லாததால் பெரும் சேதம் தவிர்ப்பு. தொடர் கனமழை காரணமாக முல்லை பெரியாற்றில் கரை புரண்டோடும் வெள்ளம். நெல் வயல்களில் வெள்ள நீர் புகுந்ததால் அறுவடைக்கு தயாரான நெற்பயிர்கள் சேதம். மழைநீர் சூழ்ந்துள்ளதால் வெள்ளக்காடாக காட்சியளிக்கும் குடியிருப்புகள் மற்றும் சாலைகள். கம்பம் நகரில் இருந்து சுருளி அருவி செல்லும் சாலை துண்டிப்பு, பொதுமக்கள் செல்ல தடை.
தென் மாவட்டங்களில் வெளுத்து வாங்கி வரும் கனமழையால் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. கன்னியாகுமரி சப்பாத்து பாலத்தில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் போக்குவரத்துக்கு தடை. வெளுத்து வாங்கி வரும் கனமழையால் கன்னியாகுமரி மாவட்டம் கோதை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. திருப்பரப்பு அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டி வரும் நிலையில் சுற்றுலா பயணிகள் குளிக்க கட்டுப்பாடு. தென்காசி மாவட்டம் சுரண்டை அருகே அரசு பேருந்தில் தொங்கியபடி பள்ளி மாணவர்கள் ஆபத்து பயணம். கூடுதல் பேருந்துகள் இயக்க அரசுக்கு பொதுமக்கள் கோரிக்கை. கொடைக்கானல் சிட்டி வியூ பள்ளத்தாக்கு பகுதியில் கடல் அலை போல் காணப்பட்ட வெண்பஞ்சு மேகமூட்டங்கள். இயற்கை எழில் கொஞ்சும் அழகை கண்டு ரசித்த சுற்றுலா பயணிகள். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சென்னை தீவுத்திடலில் அமைக்கப்பட்ட பட்டாசு கடைகள். கனமழை காரணமாக மந்த நிலையில் பட்டாசுகள் விற்பனை நடைபெறுவதாக வியாபாரிகள் வேதனை. நாளை மறுநாள் தீபாவளி கொண்டாடப்பட உள்ள நிலையில் திண்டுக்கல் கடை வீதிகளில் அலைமோதிய மக்கள் கூட்டம். புது துணிகள், பட்டாசுகள் உள்ளிட்ட பொருட்களை வாங்க பொதுமக்கள் ஆர்வம். நாகையில் குடோனிற்கு கொண்டு செல்ல போதுமான லாரிகள் இயக்கம் இல்லாததால் நெல் கொள்முதல் நிலையத்தில் ஏராளமான நெல் மூட்டைகள் தேக்கம். போர்க்கால அடிப்படையில் நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்ய மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க விவசாயிகள் கோரிக்கை. நாகையில் 10 நாட்களுக்கு மேலாக விவசாயிகளிடம் நெல் கொள்முதல் செய்யாமல் காலம் தாழ்த்தி வரும் திமுக அரசுக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கண்டனம். நெல் கொள்முதல் செய்வதில் தாமதம் ஏற்படுவதாக அதிகாரிகள் கூறுவது ஏற்புடையதல்ல என்றும் காட்டம். புதுச்சேரியில் தீபாவளி பண்டிகைக்கு மறுநாள் அரசு விடுமுறை. அம்மாநில முதலமைச்சர் ரெங்கசாமி அறிவிப்பு. தீபாவளியை முன்னிட்டு கடந்த 2 நாட்களில் 6920 பேருந்துகளில் 3,59,840 பேர் பயணித்துள்ளனர். அரசு போக்குவரத்து கழக மேலாண் இயக்குனர் மோகன் தகவல். தீபாவளி பண்டிகையை கொண்டாட சொந்த ஊர்களுக்கு படையெடுத்த மக்களால் பரனூர் சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல். தொடர்ந்து மழை பெய்து வரும் நிலையில் வாகனங்களை இயக்க முடியாமல் வாகன ஓட்டிகள் அவதி. தீபாவளியை முன்னிட்டு சொந்த ஊர்களுக்கு படையெடுத்த பொதுமக்களால் விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல். சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நின்ற வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக ஆமை வேகத்தில் ஊர்ந்து சென்றதால் வாகன ஓட்டிகள் அவதி. தீபாவளி பண்டிகையையொட்டி சொந்த ஊர்களுக்கு புறப்பட்ட தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்களால் திருப்பூர் ரயில் நிலையத்தில் அலைமோதிய கூட்டம். ரயில்களில் இடம் கிடைக்காத நிலையில் படிக்கட்டுகளில் தொங்கியபடி சென்ற பொதுமக்கள். சொந்த ஊர்களுக்கு படையெடுத்து சென்ற பொதுமக்களால் கூட்ட நெரிசலில் சிக்கி தவித்த குரோம்பேட்டை, தாம்பரம், பெருங்களத்தூர் ஜிஎஸ்டி சாலை. இரவு முழுவதும் நெரிசலால் ஸ்தம்பித்த நிலையில் காலையில் வாகன போக்குவரத்து அதிகம் இன்றி வெறிச்சோடியது. இரண்டாயிரத்து 26 சட்டமன்ற தேர்தலுக்காக ஒவ்வொரு தொகுதிக்கும் தனித்தனி பொறுப்பாளர்களை நியமித்தது பாஜக. ஒவ்வொரு தொகுதிக்கும் பொறுப்பாளர், அமைப்பாளர், இணை அமைப்பாளர்களை நியமித்து மாநில பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அறிவிப்பு. கரூரில் தாவேகா பரப்புரையில் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த விவகாரம். உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் கூட்ட நெரிசல் விவகாரத்தில் சிபிஐ அதிகாரிகள் முதற்கட்ட விசாரணை.